எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக சப்பாத்தி, பூரி, நான், ரோட்டிக்கெல்லாம் நம்ம டிஃப்ரெண்ட்டான சைட் டிஷ்ஷஸாக ட்ரை பண்ணணும்னு நினைப்போம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான நார்த் இந்தியன் ஸ்டைல் கடாய் வெஜிடபிள் கறி தான் செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான காய் எல்லாத்தையும் நம்ம பாதி அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். முழுசாக வேக வைக்க தேவையில்லை. ஒரு அகலமான கடாயில் 2-3 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நறுக்குன 1 கப் உருளைக்கிழங்கு, நறுக்குன 1/2 கப் பீன்ஸ், நறுக்குன 1/2 கப் கேரட், நறுக்குன காலிஃப்ளவர் 1 கப், 1/2 கப் பச்சை பட்டாணி சேர்த்து வதக்குங்க. ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். காயெல்லாம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் இந்த டிஷ் நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்குங்க. இப்போ ஒரு சின்ன குடமிளகாயை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். குடமிளகாயை முன்னாடியே சேர்த்தோம்னா ரொம்ப சாஃப்டாக குக் ஆகிடும். அதான் இப்போ கடைசியாக சேர்க்குறோம். ஸ்டோவை ஆஃப் பண்ணிவிட்டு காயெல்லாம் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 உடைச்ச 2 சிவப்பு மிளகாய் சேர்த்து பொடுசா நறுக்கின 2 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேருங்க. இஞ்சி பூண்டு சேர்க்காம கூட இந்த சப்ஜியை நீங்கள் செஞ்சுக்கலாம். அடுத்து 2 தக்காளியை விழுதாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. தக்காளியில் இருக்கிற பச்சை வாசனை போனதும் மசாலா தூள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு சேருங்க. அப்போ தான் கருகாமல் இருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அடுத்து இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் காய் கூட கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இது ரொம்ப ஈஸியான சிம்பிளான டிஷ். காயெல்லாம் சேர்த்து செய்யறதுனால நல்ல ஹெல்த்தியான ரெசிபி கூட. 1 கப் தண்ணி ஊற்றி தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. பாருங்க, காயெல்லாம் நல்லா வெந்து மசாலா கூட கலந்து வந்திருக்கு. நான் இப்போ 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறேன். க்ரீம் சேர்க்கறதால இந்த டிஷ்ஷுக்கு ஒரு நல்ல ரிச்னஸும் ஃப்ளேவரும் கிடைக்கும். 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து கொஞ்சம் கசூரி மேத்தி நல்ல கையால் கசக்கி சேர்த்து கலந்து விடுங்க. கடைசியாக கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லியும் தூவி இறக்கிக்கலாம். ஹெல்த்தியான இந்த சப்ஜியை நீங்கள் ரோட்டி, ஃபுல்கா, சப்பாத்தி, நான் இல்லைனா ஜீரா ரைஸ் கூட சர்வ் பண்ணலாம். ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் பூரி, சப்பாத்தி இந்த மாதிரி செய்யும்போது இந்த கடாய் வெஜிடபிள் கறியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.